இல்லையா? நேத்துல ரசம் விக்கி விலைவாசிக்கு தூர ஊத்த முடியுமா? அதான் ஆபீஸ் கொண்டு போறதுக்கு சூடு பண்ணிட்டு இருக்கேன். மத்தவ அம்மைக்கு காதுல என்னமோ குசு குசுன்னு வாதுனா மாமியா கிளவி சடார்னு முன்ன வந்து நிக்கி என்ன கூத்து நடக்க போதோ தெரியல. இன்னைக்கு நேத்துல ரசத்தையே நீ சூடு பண்ணிட்டு இருக்க. போத்து வராங்கல. எதே ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மாமியார் சொல்லுங்க மதிப்பு கொடுங்க. அவ்வளவுதானே. எனக்கு எப்பவுமே என் மாமியா கிளவி சொல்லே மந்திரம். எஸ்கேப். நேத்துல ரசத்தெல்லாம் சூடு பண்ணி கொடுக்க போறானா? என் மொவை என்னடி தின்னு கொண்டாடுவா ஆபீஸ்ல கொண்டு போய். ஏடி அம்மாக்கா இந்த ரசத்தை எடுத்து சாக்கடையில தூக்கி ஊத்துடி. அரை மணி நேரத்துக்கு போறவே. அம்மா பிரியாணி ரெடி, சிக்கன் ரெடி, மட்டன் ரெடி, மீன் ரெடி, பாயசம் ரெடி, பப்படம் ரெடி. இல்ல ஏய் ராசா நாமத்த மௌனே சீக்கிரம் வாமக்கா ஓடியா. எல்லாம் சுட சுட உனக்கு இருக்கு வால சீக்கிரம் ஓடியா. அண்ணே உனக்கு தானே எல்லாம் செஞ்சிருக்கோம். தேங்க்ஸ் மாமியா கிளவி. போயிட்டாரே. என்ன மர்மல டிபன் கரியற நீ தூக்கிட்டு ஓடுதே. டேய் உங்க மொபைலுக்கு லீவ் போட்டுருக்காரு. எனக்கு மட்டும் தானேன்னு சொல்லி நேத்துல ரசத்தை சூடு பண்ணி கொண்டு போயிடலான்னு பார்த்தேன். சொல்ல வரதே என்னன்னு கூட கேட்கறதுக்கு ரெண்டு சேர்ந்து வெளியே தள்ளினியா. ரொம்ப தேங்க்ஸ்டா நாத்து. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா. பாய். அவ என் மண்டையில மிளகா அரைக்கலடி. வேற ஒரு ஆள் தான் என் மண்டையில மிளகா அரைச்சிட்டு. என்னமா சொல்லுத? வேற ஒரு ஆளா? நம்ம மூணு பேர் தானமா இருக்கா? அண்ணி இல்லனா அப்ப வேற யாருமா? ஊர்கட்டவள நீ தான் முடியாது. என்னமா இப்படி சொல்லிவிட்ட? சும்மா கிடந்த சங்க ஊதி கிடதானா ஆண்டி. நீ வம்போக்குல பேசாம வாயை வச்சிட்டு சும்மா இருந்தா வச்சுக்க. அந்த நேத்துல ரசத்தை சூடு பண்ணிட்டு அவ்வோக்குல எடுத்துட்டு போயிருப்பா. நான் எம்போக்குல கொஞ்ச நாள் குறுக்கு சாச்சிருப்பேன். என்ன இருக்க விடாம சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டு அவ்வளவு வேலையை நீ வாங்கி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில எல்லாத்தையும் தீட்டு ஓடிட்டா. எங்க நாய் போல ஓடி வேலை செஞ்சது குறுக்கெல்லாம் வலிக்கையா. ரொம்ப வலிக்க குறைய வலிக்கானு இப்போ உனக்கு புரிய வச்சு விடுறேன். உனக்கு குறுக்கு வலிக்குன்னா எனக்கு எப்படி புரிய வைப்ப? அம்முக்கு தும்முக்கு அமால் டுமால். 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 அட பாவி மக்கா உனக்கு அன்னைக்கு யோகா அடிச்சிருக்கு. யாரு கண்ணுல முழிச்சியோ வா அவ்வளத்தி கொண்டு போனியா படுபாவி. கொஞ்சோண்டு என் கண்ணிலேயாவது காட்டிட்டு போயிருக்கூடாதா? இருந்திட மாட்டியா 4 மணி. நல்ல சக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிய. வாங்க அப்படியே புஷ்பக்க வீட்டுல போய் கூட்ட அந்த பஸ் ஏற போவோம். பஸ் முன்ன பின்ன வந்தோம்னா சரி சும்மா நான் போயிட்டு வரேன். என் புருஷங்க வந்து நோட்டம் பாப்பாரு. என் பொண்டாட்டி வந்தாலும் கேப்பாரு. நீ என்ன சொல்லணும்? எனக்கு தெரியாதுனே அவ அவங்க அம்மா வீட்டுக்கு அழுதுட்டே ஓடனா பஸ் ஏறி போன மாதிரி இருந்த அப்படின்னு சொல்லிருக்க. அங்க புருஷன் முன்னாடி சண்டைக்கு நானாமா கிடக்கேன். தாயே தயவு செய்து போயிட்டாமா. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். 4 மணி நான் பார்த்ததே இல்லன்னு சொல்லி அடிச்சு சொல்லிடுறேன். அலுமடி அப்படியே புஷ்பாக்கா மைனி வீட்டுல போய் அப்படியே நேக்கு பக்கம் பார்த்து எடுத்து நெக்லஸ் வாங்க முடிஞ்சா வாங்கி கொடுத்துடணும் நம்ம புஷ்பாக்காவுக்கு. ஏய் காலையில திங்காம எடுக்காம எங்கல போற? பேட்ட வச்சிட்டு அங்க இங்க கிரிக்கெட் விளையாடிட்டு ஊர்ல இருக்க. அவ்வளவு வெயில உன் மண்ட மேல தான் கொளுப்படுத்தவனே. ஏம்மா அப்படி ஏசாதம்மா. நான் போற பக்கம் பார்த்தா தலை தோனி மாதிரி ஆயிரோடி எல்லாரும் பயக்கலாம் சொல்லுதாமாமா. ஹெலிகாப்டர் ஷாட்ல சூப்பரா அடிப்பேமா. எல்லாரும் என்ன சின்ன தலைன்னு தான் கூப்பிடுறாங்க தெரியுமா? ஆனா நீ மட்டும் தான்மா இந்த சின்ன தலைய புரிஞ்சிக்கவே மாட்டேங்க. ஏமாக்கா தலை தோனி மாதிரி ஆவு. அப்ப எனக்கு சந்தோஷம் தான். ஆனா என்னவா அவனை தின்னுட்டு போய் நடலாம்ல மக்கா. சரிமா நாளையில இருந்து சாட் எடுத்துட்டு போறேன். கிரிக்கெட் பேட் வச்சு கொஞ்சம் சுத்தி காட்டு பாப்போம் அன்னைக்கு. இப்ப பாரு எப்படி கேக்குறேன்னு. தள்ளி நின்னுக்கா. சரி விடுங்க. எல்லாத்தையும் யோசிச்சு கூட வந்து டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்குள்ள யாழினி எப்படியாவது அந்த குணசேகரனை கண்டுபிடிச்சாகணுமே. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன எப்படின்னு. அது நடக்குங்க. எப்படியாவது நடக்கும். தன்னால நடக்கும். அது எப்படி நடக்கும் தன்னால? ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்ல. இங்க இருந்து யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐடியா வராது. இன்னைக்கு நம்ம சாயந்தரம் ஊர் கிளம்பிடுவோம்ல. கிளம்பிட்டு நாளைக்கு போய் அத்தையை பார்த்து நேர்ல பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். அதுவும் சரிதான். புஷ்பா சித்திட்ட கேட்டதா இன்னும் எல்லா விவரமும் தெரியும். அந்த குணசேகரனோட வீடு எங்க இருந்தது, அவங்களோட சொந்தக்காரங்க யார் யாருன்னு என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் சரி. அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி மூச்சு விட்டுறப்படாது. ஆமா நீங்க மறந்து போய் கூட அம்மாட்ட சொல்லிடாதீங்க. நான் எப்படி சொல்லுவேன்? சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அம்மா மேல எந்த தப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு அம்மா முன்னால கொண்டு போய் அந்த குணசேகரன் நிறுத்தினாதான் அம்மா எப்படி நம்புவாங்க. அப்பதான் அம்மாவுக்கு உண்மை தெரியும். இல்லன்னு வச்சுக்கேன் அது நம்ம வாழ்க்கை வரைக்கும் பாதிக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். மாமா மேல இருக்க கோபம்
உன் மேல திரும்பிடக்கூடாது. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் எதுக்கு யோசிக்கிறீங்க? அத்தை நல்லதா என்ன பாத்துக்கறாங்க. எது எப்படியோ அந்த கொனசையரனை கண்டுபிடிச்சாதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு வரும். ஒரு மனுஷன் இப்படி இல்லாம இருப்பான். ச்சே, அவனால இந்த குடும்பமே சீரழிஞ்சு போச்சே. சரி வா, கீழே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஏறிடலாம். ஆண்டாங்க, எனக்கு பசிக்கல. இப்படியே அப்பப்ப பசிக்கலன்னு சொல்லிட்டு ஒழுங்கா சாப்பிடலன்னு வச்சுக்கியா, வீட்டுக்கு கூட்டு போனேன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, என்னடா இது புது பொண்ணு இப்படி மெலிஞ்சு போயிட்டு அப்படின்னு எல்லாரும் குறை சொல்லுவாங்க. ஒழுங்கா சாப்பாடு பாடு போடுவியான்னு. எது எப்படியோ கடைசி எனக்கு கெட்ட பேர் வாங்கி தந்துருவேன்னு நினைக்கேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி வா. அப்படியே நான் வரும்போது கவனிச்சேன், சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருந்து ஜம்முன்னு இருக்கு. தலைப்பக்கட்டு பிரியாணின்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஒரு வாசனை கமகமன்னு வந்த மாதிரி இருந்து. போய் ஒரு வெட்டு வெட்டிரும். சரி, அப்ப வாங்க போய் சாப்பிடுவோம். சரி, என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கோ ஷாப்பிங்ல போய். அப்புறம் அங்க போயிட்டு கொடைக்கானல போய் அது வாங்கல இது வாங்கலன்னு ஏதாவது சொல்லிடாதமா என்ன? இல்ல, வாங்கியாச்சுங்க. ஓரளவுக்கு வாங்கிட்டேன். நம்ம தெருல எல்லாருக்கும் வாங்கியிருக்கிறேன். நம்ம தெருல எல்லாருக்கும் ஏதாவது வாங்கிரு. அப்புறம் ஒருத்தர மறந்தான்னு வச்சுக்கியா, அவ்வளவுதான் அடிக்கடி பிரச்சனையில முடிச்சு போயிரும். எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ வாங்கிட்டேங்க, கவலையப்படாதீங்க. வாங்க சாப்பிட போலாம். இலை நிறைஞ்ச பிறகுதான் மன நிறைவா இருக்கு. வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல பக்கத்து கடையில போய் சுட்ட சிக்கன் பிரியாணிய வாங்கிட்டு வந்து அதுக்கு அவிச்ச முட்டை சைட் டிஷ், அப்புறம் தயிர் பச்சடி, சிக்கன் 65, பழம் பப்படம், இப்படி ஒரு வகையா தினுசா சாப்பிடும் போது ஆகாகா, அதை என்னன்னு சொல்ல முடியல. தின்ன பார்த்தாதான் தெரியும். நீங்களும் இந்த மாதிரி புருஷனா வேலைக்கு அனுப்பிட்டு பிள்ளைகளோட பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு அனுப்பிட்டு நமக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு டைம்ல பக்கத்து கடையிலயோ இல்லன்னா ஏதாவது ஒண்ணுல ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி பிரியாணி வாங்கி தின்னு உங்களுக்கு அனுபவம் இருந்தா சொல்லுங்க. அது எவ்வளவு சுகமா இருக்கும் பச்சலா. தனிமையா உட்காந்து நல்லா ரசிச்சு ருசி சாப்பிடுறது. ஆகா ஓகோ டேஸ்ட் அடிப்பொலிதான். நானும் அப்படிதான். என் புருஷன் வேலைக்கு போயிட்டாரு, என் மொபைல் வேலைக்கு போயிட்டான். போறவ என்ன சும்மா கிடந்தேன். அந்த ஆள ஒரு நினைப்பு வந்துச்சு, சரி ஒரு பிரியாணி வாங்கி தின்னா என்னான்னு. அந்த ஆள பக்கத்து கடையில இருந்து வாசம் வர குப்புக்கு அந்த நேரம் வந்து சாடிச்சா டக்குன்னு அந்த ஆள போனேன், துட்டு கொண்டு போய் ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு ஓடிட்டேன். இனி என்ன நம்ம ராஜ்யம் என்ன ஆரம்பிச்சிட வேண்டியது அமர்க்கலமா. இதுல எதை திங்க ரெண்டாவது எதை திங்கன்னு ஒரே குழப்பமல்ல இருக்கு. மொத ஐஸ்வர்யா மாட்டு சிக்கன்ல இருந்து ஆரம்பிப்போம். நான் புஷ்பா வந்திருக்கேன். எங்க மைனிகாரி புஷ்பாவா? எவங்க வர சொன்னது இவள? எங்க மைனி புஷ்பாவா? இவள யார் வர சொன்னது? எதுக்கு வந்திருக்காலும் தெரியலையே. கொண்டாடி போவா. ஒருவேளை நெக்லஸ் கேட்டு வந்திருப்பாளோ? என்னன்னு தெரியலையே. என்ன செய்யன்னு தெரியலையே. வரமாட்டாளே. நெக்லஸ் கேட்டு மெனக்கிட்டு வீடு ஏறி வரமாட்டாளே. நான் அப்படிலாம் கண்ணீர் வெடிச்சு ஆக்டிங் விட்டு அவட்ட சொல்லி வச்சிருக்கேன். எங்க அம்மா காரிக்கு ஜோலியா தான் இருக்குது. காலையில காய்ச்சல் அடிக்க மாதிரி வர மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்குள்ள காய்ச்சல் பீச்சுன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கேன். இவன் அந்த ஆள பாசத்தோட பாயசத்தோட பொங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கேன். அப்படியேதான் இருக்கும். நம்மளுக்கு காய்ச்சல் இல்ல பீச்சலும் இல்ல. நம்ம நல்ல திங்கலாம் நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இவ வேற வந்து டொங்குங்கால. இப்ப என்ன செய்யன்னு தெரியலையே. இத வேற கையில வச்சிருக்கமே. வேற வினையே வேண்டாம். இங்க ஓட மாட்டேங்க, காலு ஓட மாட்டேங்க. என்ன செய்யன்னு தெரியலையே. ஐயோ, என்ன செய்யன்னு யோசிக்க கூட விட மாட்டேங்க ஐயா. அதுக்குள்ள டொங்குமுக்குல கதவை தட்டிட்டு கிடக்கா. நம்ம வீட்டுல நம்ம சும்மா இருந்தாலும் சேர நம்மள தேடிலாயா வருது கதவை தட்டி. இதெல்லாம் பார்த்தானா அந்த குண்டு குஸ்பு உசுரை விட்டுருவாளே. காய்ச்சி இவ்வளவு தீவனமான்னு நினைப்பா. என்ன செய்யன்னு தெரியலையே. புரிஞ்சு போச்சு. சூப்பர் ஐடியா. யாருக்கிட்ட? எங்க கிட்டே வா. சூப்பர் ஐடியா. கொஞ்சம் சோகமா வச்சுக்கணும். அப்பதான் காய்ச்சக்காரி மாதிரி இருக்கும். பாரமைனியோ மலையிலே நிக்கியா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, கதவு திறக்கேன். காய்ச்சல் போட்டு பொறிஞ்சு தட்டுது. குளிருதுல்ல, எந்திரிச்சு கூட வர முடியாம மெதுவா தட்டு மாதிரி வாரேன். அட பைனி விக்கி அக்கா. ஏக்கோ இப்ப பைனி குடிக்க நேரம் இல்ல. நாளைக்கு என்ன கொண்டாங்க என்ன? நானும் எங்க அண்ணன் முன்னாடி மைனி தான் என் மைனியன் கூட்டமா இருந்துச்சு. நானும் என்னவோ மைனி தான் வந்துட்டு அவளுக்கு நினைச்சேன். நீங்க பைனி கொண்டு வந்திருக்கீங்களோ? சரிக்கா பரவாயில்ல, போயிட்டாங்கன்னு. எப்பா அந்த குண்டு குஸ்பு அதான் என் மைனிகாரியா வந்துட்டா போல இருக்குன்னு நினைச்சு ஈரக்குலையே அந்த பச்சம்மா. நல்ல வேலை பைனிகார அக்கா. அதுதான் எனக்கு மைனியான்னு காதுல கேட்டிருக்கம்மா. இனி போய் உட்கார்ந்து நிம்மதியா ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். அதனை கேட்டேன். அவன் எதுக்கு இங்க வரப்போறா? அது இந்த நேரத்துல வரவாளா? வீட்டுல கிடந்து சாணி அள்ளிட்டு மாட்டக்குள்ள படிச்சுட்டு கிடப்பா. புஷ்பக்கா, ஓ மாமியாரி என்ன சொன்னா? வீசின கையும் வெறுங்கையுமே என் மோ வீட்டுக்கு போயிடாதம்மா. ஒரு 6 லிஸ் குப்பியும் 2 கிலோ இந்த ஆப்பிள் வாங்கிட்டு போட சொன்னல்லக்கா. எனக்கு நீ வீசின கையும் வெறுங்கையுமா வந்து நிக்க? எதுக்கு நல்லபடி அதுல 2 ஆப்பிள் ஆட்டையை போடுறதுக்கா? வந்துட்டா உடனே ஆட்டையை போடவா ஓட்டையை போடவான்னு இப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கிய? கொஞ்சம் வெண்ணி கிடைச்சா கூட போதும். பிளாஸ்க்ல அங்கனே வச்சு 6 லிஸ் குப்பியை திறந்து ஒரு கப் ஆத்தி குடிச்சிடலான்னு பாத்துட்டு இருக்கீங்களோ? அதுல நாங்க போயிருவோமா? நாங்க இருப்போம், பக்கத்துல உட்கார்ந்து நோண்டிக்கிட்டே இருப்போம். இங்க பார்க்க சும்மா இருக்க சொல்லுக்கா, இல்லடா பொல்லாதவளா மாறிடுவேன். நீ சும்மா இருக்க மாட்டியா? அவள்கிட்டயே நீ சொன்ன விட்டு இருக்க. உனக்கு நேரம் போலையா?
ஆமாக்கா பஸ் வர வரும் என்ன வரும் அண்ணா வரும்னு சொல்லி 10-15 நிமிஷம் ஆயாச்சு நேரம் பண்ணும்லக்கா எதையாவது ஒண்ணு சொன்னதுல 4 மணி கோவப்படும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும்லக்கா பாத்தியாக்கா நான் கோவப்பட்டா அவளுக்கு ஜாலியா இருக்கா இது நல்ல கதையா இருக்குல்ல அட 4 மணி உங்க அருமை உங்களுக்கே தெரியல நீங்க உட்கார்ந்த அழகு நின்ன அழகு நடந்த அழகு சிரிச்ச அழகு எதை பண்ணுனாலும் அழகுதான் போதும் போதும் ஓவர் சீன் போடாத இங்க நெசமாதான் கேக்கேன் அப்படியும் 6 லட்சம் வாங்கிட்டு வரலையாக்கா அவரு உன் மாமியாரி மறந்துட்டேன்னு சொல்லி உன்ட்ட சண்டைக்கு வரும்லக்கா ஆமாக்கா பஞ்சு கழுவி வேற சொல்லி விட்டுலக்கா ஏங்க சும்மா வந்தா கையை வீசிட்டு ஏண்டி என் உட பிறந்தா என் குடும்பக்கார வீட்டுக்குலாம் நான் ஒண்ணு வாங்கிட்டு போலனாலும் பரவாயில்ல ஒண்ணு நினைச்சுக்கிட மாட்டாவோ ஆனா என் புருஷனுக்கு சொந்தக்கார சொக்காரா அப்புறம் கூட பிறந்த வீட்டுக்கு நான் அப்படி போகாமட்டு இப்படி கையை வீசிட்டு ஏதாவது ஒண்ணுனாலும் வாங்கிட்டு போயிருவேன் அதுல எங்க மைனிக்காரி இருக்காள என் அம்மா என் மூஞ்ச பார்க்க மாட்டா என் 2 கையை தான் பாப்பா என்னத்தடா வாங்கிட்டு வந்திருக்கா 2 பையதும் நிறைச்சு கொண்டு வந்திருக்காளான்னு அப்படியே பார்வை முழுக்க இந்த கையில தான் இருக்கும். உண்மைதாக்கா இருந்த ஆப்பிள வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கியேன் உடனே அதுல சொல்லுவா என்ன மைனி ஆப்பிள வாங்கிட்டு வந்திருக்கியா நல்ல ஒரு மாதிரி வெம்பன மாதிரி இருக்க எத்தனை நாள் உள்ளது காஞ்சி கருவாட பெரும்பலுக்கு இந்த 2 நாள் வச்சு தீங்கன்னா கூட பேசாம எங்க ஊர்ல வாங்க வேண்டியதுன்னு நல்ல பிரஸ்ஸா புதுசா இருக்கும் புத்தம் புதுசா அப்படின்னு ஒரு இழுப்பா உங்க மைனிகாரி சொல்லவா வேணும் ஒரு முளம்னா 2 முளத்துக்கு இழுப்பால வாய அதுக்கு அப்படி நான் போனேன்னு வச்சுக்கேன் இங்க இருந்து எதுவும் வாங்கிட்டு போக மாட்டேன் அவ வீட்டு பக்கத்துல ஒரு நல்ல அளவோட சூப்பரா ஒரு கடை திறந்திருக்கான் அங்கன கொஞ்சம் இந்த பழம் வகைகள் இதெல்லாம் நல்லா இருக்கும் அதான் வாங்கிட்டு கொண்டு கொடுத்துருவேன் பத்துக்கா அந்தால ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கேன் உடனே சொல்லேன் ஏம்மா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கடையில நம்ம வாங்கினது உங்க ஊர்ல தான் வாங்கினது அப்படின்றேன் அதுக்கப்புறம் மறுபேச்சு பேச மாட்டா வாயை அடைச்சிருவான் பரவாயில்லையே புஷ்பக்கா நல்ல டெக்னிக்கலா தெரிஞ்சு வச்சிருக்கியே வேற என்ன செய்ய குடும்பம்னா அப்படிதான் என்ன தேவன சொல்லி எடுத்துட்டு போக வேண்டியதான் பஸ் வருவானே என்ன தெரியலையேக்கா நீ யார வராத வேணா பைக்ல போயிட்டு வருமாக்கா ஏன்டம் டீ பைக்ல இருந்து குண்டு குழியுமா இருக்கு அவங்க ஊருக்கு போற ரோடு சரிப்படாது பத்துக்கா கீழே விழுந்துடப்படாது எனக்கு அதான் பயமா இருக்கு ஒன்னு கூட்டு போயிட்டு கீழே விழுந்துட்டோன்னு வச்சுக்கேன் ஓ மாமியானுக்கு பதில் சொல்ல முடியாதம்மா உன் புருஷனுக்கு பதில் சொல்ல முடியாதம்மா அதான் ஃப்ரீ பஸ் வருதுல சின்னபடி அப்படி ஜாலியா ஏறி ஜாலியா போயிட்டு வரும் என்னைக்கு சில சமயம் 10 நிமிஷம் பித்தி தான் வரும் இப்ப வரக்கூடிய நேரம் தான் அலுமணி ஐயோ உங்க வாங்க பஸ் வருது போற பக்கம் பார்த்தா எலுமிச்சை பழத்தை டயர் கடையில வச்ச மாதிரி உங்களை வச்சு ஏத்திட்டு போயிருவான் சும்மா இரு இப்படிதான் கையை நீட்டினாதான் நிப்பான் இல்லன்னு வச்சுக்க அம்பாட்ல பறந்துருவான் பிளேன் மாதிரி நிறுத்துங்க நிறுத்துங்க என்னமா இது ஒன்னொரு பெரிய ரோதனையா புஜி ஊரில கையை நீட்டிட்டு இருக்க இதுக்கு இல்ல சார் நாங்க மட்டும் கையை நீட்டலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரேடியோ போய் நார்மல் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று இருப்பியா யாருங்கம்மா யார வராது எனக்கு ஜன்னல் சீட்டு யாருமா என்ன பாத்துட்டு இருக்க பாதி நாள் கையை நீட்டினா கூட நிறுத்தாம சாடி ஓடுதாரு விசில் அடிச்சுக்கிட்டு இவருக்கு இன்னைக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுத்தாவணுமே போலாம் ரைட் நிறுத்துங்க நான் யாரல நிறுத்துங்க